திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியாரடி போற்றி ஒல்லையவர் புராணகரை உலகரையை விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. சிவா திருச்சிட்டம்பலம். பெரிய புராணத்தில் முதல் நூல் திருத்தொண்டர் தொகை, வழிநூல் திருத்தொண்டர் திருவந்தாதி, சார்பு நூல் திருத்தொண்டர் மாக்கதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு வரியில் சொன்ன திருத்தொண்டர் தொகையை 4 வரியில் விளக்குகிறார் திருவந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள். 4 வரியில் சொல்லப்பட்ட வரலாற்றை 40 பாக்களாக விரித்து சொல்லியிருக்கிறார் சேக்கிழார் அவர்கள். அதாவது முதல் என்ன சொல்கிறாருன்னா, தொகை வகை விரி என்று பிரிக்கிறார். 30 திருமேனி தீண்டுவார் கடியன்றார். அதாவது 30 என்றது காலை நண்பகல் மாலை என்ற 3 சந்தி பொழுதுகளாகும். திருமேனி என்பது வடிவம், சிவலிங்கம் முதலிய சிவக்குறிகள். இறைவர்க்கு திருவைந்தெழுத்தும் பஞ்ச பிரம்மம் முதலிய மந்திரங்களும் தூல வடிவம், ஆன்மா சூக்கும வடிவம், சிக்ஷக்தி அதிசூக்கும வடிவம், மந்திர நியாயம் செய்யப்பட்ட சிவலிங்கம் முதலிய வடிவுகளும் திருமேனி என்றே உபசாரமாக வழங்கப்படுகிறது. தீண்டுதல் அப்படின்றது தீண்டி திருமஞ்சனம் ஆட்டுதல், அணி மாலை சார்ந்து சாத்துதல் முதலிய அகம்பளி தொண்டு செய்தல் தான் தீண்டுதல் பேர். ஆக 30 திருமேனி தீண்டுவார்கள் என்பது இதுதான் விளக்கம். அது அடுத்ததாக வகை, நெறிவா சடையாரை தீண்டி 30 நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அச்சிப்பவர் நம்மையும் மாண்டமர்க்கு இறையாய் முக்கண்ணும் எந்தோளும் தரித்தீரேல் செல்வத்தோடும் உறைவார் சிவபெருமார்க்கு உறைவாய உலகினர். நெறிவார் என்பது நெறித்த நீண்ட சடையினையுடைய சிவபெருமான் திருமேனியை தீண்டி 30 அச்சிப்பார். அழியாத சிவவாக்கிய ஆகமங்கள் கூறிய வழியில் 3 காலமும் வணங்கி பூசித்து வழிபாடு செய்கின்றவர்கள். நம்மையும் ஆண்டமர்க்கிறையா என்பது நம்மையும் ஆட்கொண்டு தேவர்களுக்கு அறிவுகளாக இருக்க வேண்டும். முக்கண்ணும் எந்தோளும் தரித்திரிய செல்வத்தோடும், இதெல்லாம் சிவ சாரூப குறிகள். 3 கண்களும் 8 தோள்களுமாகிய சிவ சாரூபம் பெற்று அழிவில்லாத சிவ செல்வத்தோடும் இருப்பவர்கள். சிவ வழிபாட்டில் அந்தர்யாகம், பிராணாயாமம், பாவனை முதலிய அங்கங்களே சிவராஜயோகம் எனப்படும். உறைவார் சிவபெருமானுக்கு உறைவாய உலகினர். ஏனைய பதங்கள் போல அழிவுறாது என்றும் இருக்கும் சிவச்சலம் என்றார். அடுத்த பாட்டு விரியில் வருது. தொகை பார்த்தோம், வகை பார்த்தோம், விரி பார்க்கணும். எப்போதும் இனிய பிரான் அருளால் அதிகரித்து மெய்ப்போத நெறி வந்த விதிமுறை வழுவாமே அப்போதைக்கு அப்போது ஆர்வமுகம் அன்பினராய் 30 அச்சிப்பர் முதசைவராம் முனிவர். எப்போதும் அதிகரித்து, எப்போதும் இனிய பிரான் அருளால் அதிகரித்து மெய்ப்போதும், அதாவது எக்காலத்தும் ஆன்மாக்களுக்கு இணைவராகிய சிவபெருமானது இனிய திருவழினாலே பெருகி மெய்ப்போதம் வழுவாமே உண்மையான சிவாகமான நெறிப்படி வந்த விதியின் முறையில் தவறாமல் அப்போதைக்கு அப்போது ஆறுமிகம் அன்பினராய் 30 வச்சிப்பர். அவ்வளவு காலத்தும் ஆசை மிகும் அன்புள்ளவர்களாகி முக்காலத்திலும் வச்சிப்பவர்கள். முதல் செய்வராம் முனிவர், ஆதி செய்வர்களாகிய முனிவர். இது கருத்து. எப்போதும் இனிய பிரான் என்றால் உயிரிடத்தில் நீங்காது உடனிருந்து நன்மை தீமை அறிவித்து கண்டு காட்டி உயிர்க்கும் அருள். எப்போதும் இனியான என் மனத்தை வைத்தேன் என்பார் அப்பர் பெருமாள். உயிர்களை
உய்விக்கும் தொழிலை இடையறாது செய்திருப்பவர் ஆதலின் எப்போதும் இனிபிரான் என்றார். அதாவது மலத்தில் கேவலத்தில் கட்டுண்டு கிடந்த உயிர்களை கருணை கையால் எடுத்து உடல் கருவி கரணங்களையும் உலக போகங்களையும் தந்து உயிர்க்குயிராய் உன்னின்று உண்மை பொருளை அவ்வவற்றின் பக்குவப்படி உணர்த்தி செலுத்தி மலபரிபாகம் விளைவித்து திருவடி பேராகிய முத்து நெறி செலுத்துதல் என்று கூறப்பட்டது. அதுதான் இறைவன் பண்ணது. அதனால தான் அவரை இணை பிரான் என்று சொல்கிறோம். அதாவது பிரான் இணையுள்ளால் அதிகரித்தின்றார். பிரம்மதேவன் முகத்தில் தோன்றிய மகா சைவர்களாகிய ஏனைய வேதியர் போலல்லாது பிரம்மன் முகத்தில் தோன்றவங்க தான் மகா சைவர்களாகிய வேதியர்கள். இவர்கள் முதல் படைப்பிலே சிவபெருமானின் ஈசானம் தற்பூருடம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற அம்முகங்களின் வழியே சிவ சிருட்டியாக உதித்த அகத்தியர் கௌதமர் பரத்வர் காசிபர் கௌசிகர் என்ற 5 இருடியர்கள் கோத்திரங்களின் வழி வழியே வருபவர்கள். இவ்விருடியர் சிவபெருமான் உபதேசம் பெற்றவர்கள். இவர்கள் வழி வழி சிவபெருமானுக்கு அகத்தொண்டு புரிபவர்கள். மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலம். ஆக மெய்ப்போத நெறி விதி உண்மை ஞானமாகிய சிவாகம நெறி விதிமுறையாவதுன்னா விதித்த மந்திரம் பாவனை கிரியை என்ற 3ஆலும் வழிபாடு செய்யும் முறை. முதற் செய்வர் சிவன் அனாதி சிவன் சிவனிடமாக வந்து முதற் தீக்கை பெற்ற வழி வழி வருதலின் முதற் செய்வர் ஆதி செய்வர் எனப்பட்டனர். இது 2வது பாட்டு. 30 ஏற்க சொல்லிட்டேன். காலை நண்பகல் மாலை என்ற திரிகால சந்தி என்பது வடமொழி. அடுத்த பாட்டு தெரிந்துணரின் 30 செல்காலம் நிகழ்காலம் வருங்காலமானவற்றின் வழி வழியே திருத்தொண்டின் விரும்பி அர்ச்சனைகள் சிவவேதியர்க்கே உரியன. அப்பெருந்தகர் யார் புலப்பெருமை யாம் புகழும் பெற்றியதோ. தெரிதல்னாக்கா ஆராய்தல். 30 காலை நண்பகல் மாலை. செல்காலம் சென்ற காலம் இறந்த காலம் நிகழ்காலம் வழி வழியே பரம்பரையாக சிவவேதியர்க்கு உரியன அர்ச்சனை. இங்கு கூறிய அர்ச்சனைகள் பரார்த்த பூஜை. ஏனைய பிரம்ம வேதிகளாகிய சிவதீக்கை பெற்ற அனைவரும் ஆன்மார்த்த பூஜைக்கு மட்டும் உரியவர். அவர்கள் பரார்த்த பூஜையினை ஆசையினாலும் அதிகாரத்தாலும் பிறவற்றாலும் இந்நாளில் சில இடங்களில் காண்பது போல கவர்ந்து செய்யப்போகின் நாட்டுக்கும் அரசுக்கும் கேடு பயக்கும் என்பது சிவாகங்கள் முதலிய ஞானங்கள் உறுதி. ஆகவே மற்றவங்க செய்யக்கூடாது. சிவவேதியர் தான் சிவதீக்கை செய்ய வேணும். அவங்க தான் பரார்த்த பூஜை பண்ணணும். மற்றவங்க பண்ணக்கூடாது. அதை சொல்கிறார். மற்றவங்க செய்தால் என்ன ஆகுனாக்கா பிறவற்றாலும் இன்னும் சில இடங்களில் காண்பது போல கவர்ந்து செய்யப்போகின் அரசுக்கும் நாட்டுக்கும் கேடு பயக்கும் என்பது சிவாகங்கள் முதலிய ஞானங்கள் விதி. அதனால் மற்றவங்க செய்யக்கூடாது என்பது சொல்கிறார். ஏனைய பிரம்மதேவர்களாகிய சிவதீக்கை பெற்ற அவங்க தான் ஆன்மார்த்த பூஜை செய்யலாம் தவிர பரார்த்த பூஜை செய்யக்கூடாது என்பது தெளிகின்றது. சிவன் கோயில்களெல்லாம் சிவாகம விதிப்படியே அமைந்து ஸ்தாபிக்கப்பட்டவை. அர்ச்சனை என்பது நித்தம் நைமித்தியம் காமிகம் என்ற 3 உடையன. சிவவேதியர்க்கே உரிய என்பர் பிரிநிலை ஏகரத்தால் ஏனையோர்க்கும் என்பது பெற்றாம். பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் பேர் கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம் பார்கொண்ட நாட்டுக்கும் பஞ்சமுமாம் என்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. சிவவேதியர் ஆன்மார்த்தம் பரார்த்தம் என்ற 2ற்கும் உரியவர்கள். இவ்வாறு உண்மையாகவும் குலம் என்பதே இல்லை, எதுவும் எவரும் செய்யலாம், பிறப்பால் செயற்கரிய பேதமில்லை என்று இவ்வாறு கூவி புரட்சி புரியும் ஆன்மாக்கள் இத்தத்துவங்களை உயிர்த்துணர்ந்து உண்மை நெறியில் ஒழுகியும் உலகினரை ஒழுகிக்க செய்யும் இவ்வாறுகளாக. இவ்வாறு மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்றார். அடுத்த பாட்டு. அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா சிவவேதிகள் தான் பரார்த்த பூஜை பண்ண வேண்டும், மற்றவங்க பண்ணக்கூடாது. அப்படி செய்தாங்கன்னா நாட்டுக்கும் அரசுக்கும் கேடு விளக்கு என்பது சொல்லியிருக்காரு. அதில் அடுத்ததாக
அதையும் சொல்கிறார். இப்போ இப்படிப்பட்ட சிவவேதியர்களுக்கு அப்பெருந்தகையார் குலப்பெருமை யாம் புகழும் பெற்றதோ, அப்பேற்பட்ட சிவனுடைய முகத்திலிருந்து தோன்றிய அந்த சிவவேதியர்களுடைய பெருமையை நான் சொல்ல முடியுமோ, சொல்லில் அடங்குமோ என்று விழிக்கிறார் சேக்கிழார் பெருமான். அடுத்ததாக 3வது பாட்டு. நாரணர்க்கு நான்முகர்க்கு அறிய ஒண்ணா நாதனை எம் பெருமானை ஞானமான ஆரணத்தின் உட்பொருள்கள் அனைத்தும் அண்ணலை எண்ணிய காலம் மூன்றும் அன்பின் காரணத்தால் அச்சிக்கும் மறையோர் தங்களை கமலமலர் கடல் வணங்கி கசிந்து சிந்தை புராணத்தான் முழுநீர் பூசி வாழும் புனிதர் செயல் அறிந்தவாறு புகழற்றேன்றார். நாதனை பெருமானை அண்ணலின் 3 சொல்கிறார். நாதனை பெருமானை அண்ணலை என்ன 3 சொல்கிறார். அதாவது சரியை கிரியை யோகம் என்ற 3 நெறிகளின் வழிபாட்டு உரிமை உணர்த்தினார். அறிய ஒண்ணான்னா நெறியல்லா நெறியார் தேடினர் ஆதலின் இருவரும் கொண்டிருந்தார். அறிய ஒண்ணார்னா நான்முகன் நாரணன் இவங்க ஏன்னா நெறியெல்லாம் நெறிகள் தேடினாங்க. அதனால் அவங்களால் சிவபெருமானை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஞானமான ஆரணம் வேதங்களின் ஞானகாண்டமாகவும் வேத சிரசு என்றும் உபநிடத்திற்கும் ஆம். சிவவேதிகள் வேதம் ஆகமம் என்ற 2க்கும் உரிமை உடையவர்கள். உட்பொருள் என்ன விளக்கம்னா உட்குறிப்பாய் இதயத்திற்கொண்டு வைத்து விளங்கும் சிறந்த உண்மைகள். சிந்தை கசிந்துள்ள அப்புராணமன். புராணம்னா நிறைவாவது வேறொன்றுக்கும் இடம் கொடாது முழுமையும் வியாபித்தர். முழு நீர் பூசி முழுமையான நீரணிந்து புனிதர்னா முனிவர். ஞானமான அரணத்தில் உட்பொருள்கள் அனைத்தும் அண்ணலை என்றார். ஞானமயமான வேதங்களுக்கு இடையேயான பொருள்களெல்லாம் ஆகின்ற பெருமையுடைய பிரானை எண்ணிய காலமூன்றும் அன்பின் காரணத்தால் அர்ச்சிக்கும் மறையோர் தங்கள் கமல மலர்கள் வணங்கி விதிக்கப்பட்ட 3 சந்தியா காலங்களிலும் அன்பு காரணமாக அர்ச்சிக்கும் சிவமறையோர்களுடைய தாமரை போன்ற கடல்களை வணங்கி அத்துணை கொண்டு கசிந்து சிந்தை புராணத்தான் முழுநீர் பூசி வாழும் புனிதர் செயல் அறிந்தவாறு புகழற்றேன். மனம் கசிந்த நிறை உடைமையாலே முழுதும் நீர் பூசி வாழும் தூயவர்கள் செயலை அறிந்தவாறு சொல்லற்றேன் என்று சொல்லி முடிக்கிறார். தொகுப்பு என்னவென்றால் சிவன் எல்லா உயிர்க்கும் எப்போதும் இனியவர். சிவவேதியர்கள் சிவ சிருஷ்டியாக சிவன் ஐமுகங்களில் நின்றும் தோன்றி விருத்தியானவர்கள். சிவ பரார்த்த பூஜை சிவாகம விதிப்படி அம்முறையில் செய்யத்தக்கதென. சிவார்ச்சனை 3 காலமும் செய்யத்தக்கது. எக்காலத்திலும் சிவ அர்ச்சனைகள் சிவவேதியர்க்கே உரியன. மற்ற ஏனையோருக்கு பரார்த்த பூஜை உரியதென்று. சிவவேதியர்கள் வேத ஆகம 2ற்கும் ஆன்மார்த்த பரார்த்த பூஜை 2ற்கும் உரியவர்கள். வேதங்களின் ஞானகாண்டத்தின் உட்பொருளாகிய சிவபூஜை சிவவேதியருக்கு உரியதாகும். இவ்வாறு 3 பாட்டம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய என்னென்றால் சிவவேதியர்களே சிவபூஜைக்கு உரியவர்கள், அவர்கள் பதார்த்த பூஜைக்கு உரியவர்கள். கூறி விடைபெறுகின்றன. கொடுத்த பாட்டே 3 பாட்டு தான். 3 பாட்டு ஓரளவுக்கு அவங்களுடைய பெருமையினால் சொல்ல முடியாது. தெரிஞ்சவாறு புகழற்றேன்னு சொல்கிறாரு. அதனால் ரொம்ப அடக்கமாகவும் அன்பின் காரணமாகவும் ரொம்ப எளிய முறையில் அழகாக நமக்கு புரியும் வண்ணம் எடுத்து உரைத்திருக்கின்றார் சேக்கிழார் என்ற அளவிலே. இந்த என்னுடைய கன்னி பேச்சை ஒருவாறு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.